நைட் டின்னருக்கு இன்னைக்கு இட்லி கூடவே சிக்கன் கிரேவி தான். பாப்பா சிக்கன்னோன பசிக்குதுமான்னு சொல்லிட்டே இருந்தா. ரெடி ஆனதும் ஃபர்ஸ்ட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டோம். இனிமே இருக்கிற வேலை கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு கவுண்டர் டாப் கிளீன் பண்ணிட்டு, இருந்த பாத்திரத்த எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். இப்பலாம் ஸ்கின் டேனு, டார்க் ஸ்பாட் எல்லாம் சரி பண்றதுக்காக ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எனக்கு நாங்க ஒரு 1 வீக் முன்னாடி பைக்ல வெளியில போயிருந்தோம். அப்ப பார்த்தா என்னோட ஸ்கின் பயங்கரமா டேன் ஆயிடுச்சு. இதெல்லாம் சரி பண்ண ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும்ல. எப்போ நம்மளோட ஸ்கின்ன ஃப்ளாலெஸ்ஸா வச்சுக்க டெம்டாக் 2% கோஜிக் ஆசிட் அண்ட் 0.5% குளுட்டதையான் கிளென்சிங் பார் மட்டுமே போதும். இதுல ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எதுவும் இல்ல. நம்மளோட பாடிய டீடான் பண்ணும். ஸ்கின் டோன ஈவன் பண்ணும். யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஸ்கின் நல்லா சாஃப்ட்டா, மாய்ஸ்சராவும் இருக்கும். இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இதோட பிரைஸ் அண்டர் 150 தான். நம்மளோட பாடில நெக், நீஸ், எல்போஸ்லலாம் ஸ்கின் ரொம்ப டேன் ஆயி போயிருக்கும். அதெல்லாம் இது ஈஸியா ரிமூவ் பண்ணிடும். நான் இப்ப என்னோட கையில ஒரு சைடுல மட்டும் இந்த சோப் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதுல இருக்கிற குளுட்டதையான் ஸ்கின்ன பிரைட்டன் பண்ணும். இதுல இருக்கிற கோஜிக் ஆசிட் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கின் டோன ஈவனும் பண்ணும். அஃபோர்டபிளான பிரைஸ்ல கிடைக்கிற இந்த சோப்ப நம்மளோட ஃபேஸ் அண்ட் பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்னோட கை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இன்ஸ்டன்ட்டா பிரைட் ஆயிருக்குன்னு. இந்த ஒரு சோப்ல பிரைட்டிங் இன்கிரிடியன்ட்ஸ் 2மே இருக்கிறதுனால ஸ்கின்ன டபுளா பிரைட்டனும் பண்ணும். ஃபியூ வீக்ஸ்ல டேனையும் ரிமூவ் பண்ணிரும். முன்னாடி என்னோட கையில இருந்த டேனுமே இப்ப நல்லா போயிடுச்சு. ஸ்கின் ஃப்ளாலெஸ்ஸா இருக்கு. எஃபெக்டிவான ரிசல்ட் குடுக்குற இந்த ஒரு சோப்பு பர்பிள்ல அவைலபிளா இருக்கு. இங்க குடுத்திருக்க கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி பை பண்ணிக்கலாம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.